ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜூன் 24. இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம ஒன்று ஒன்றா பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போது நீட் பற்றின ஸ்கேம் வந்து போயிட்டே இருக்குது. சிபிசிஐடி சைட்லேருந்து இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் இஸ் கோயிங் ஆன் அப்படின்ற நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஹூஜ் ட்ராஜடி, அந்த இலிசிட் லிக்கர் கன்சம்ஷன்னால இறந்து போகிற பீப்புள் வந்து ஹேஸ் ரைஸ் டு 56 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இப்போது முன்னாடி வந்து நம்ம ஒரு நியூஸ் பார்த்துருந்தோம். முன்னாடியே நம்ம இந்த நியூஸ் பார்த்துருந்தோம்ல, தமிழ்நாடு கவர்னர் ஆர்.என். ரவி வந்து இந்த ஐபிசி, சிஆர்பிசி அதெல்லாம் வந்துட்டு நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஜூலை 1 அது எஃபெக்டில் வரும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம்ல. ஸோ அதை தான் வந்துட்டு மறுபடியும் ரீகேப் மாதிரி ரீகால் பண்ணுற விதத்தில் இந்த நியூஸ் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நியூ கிரிமினல் லாஸ் வந்து வில் கம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் ஜூலை 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஃபெக்டில் ஜூலை 1 வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதெல்லாம் மாற்றிருப்பாங்க? ஐபிசி, சிஆர்பிசி இதெல்லாம் மாற்றிருப்பாங்களா? ஐபிசி இந்த சென்ஸ் இந்தியன் பீனல் கோட் எப்போ வந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1860 கொண்டு வந்திருப்பாங்க. அதை எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதிய நியாய சன்ஹிதா அப்படின்ற மாதிரி மாற்ற இருக்காங்க. சிஆர்பிசினா என்ன? கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அது 1973 கொண்டு வந்திருப்பாங்க. அதை என்ன நேமாக மாற்றுறாங்க அப்படின்னா பாரதிய நாகரிக் சுரக்ஷா சன்ஹிதா அப்படின்ற மாதிரி மாற்றுறாங்க. அண்ட் தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வந்து 1872 கொண்டு வந்திருப்பாங்க. அதை எந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, ரீநேம் பண்ணுறாங்க அப்படின்னா பாரதிய சக்ஷா அதிநியம் அப்படின்ற மாதிரி கொண்டு வராங்க. ஸோ இது கண்டிப்பாகவே வந்துட்டு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா இருக்குது. எப்போ இந்த இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்றதும் எப்படி இதை ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் கண்டிப்பாக நமக்கு இதில் தெரிய வேண்டிய விஷயமா இருக்குது. முன்னாடி நியூஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம், தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு 8 லொக்கேஷன்ஸில் வந்துட்டு ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் வந்து பண்ண இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால வந்த விளைவாக தான் இது இருக்குது. பெரும்பலை அப்படின்ற தர்மபுரியில் இருக்க ஒரு பிளேஸில் வந்துட்டு இந்த அன்எர்த் டியூரிங் எக்ஸ்கவேட் பண்ணுற விதத்தில் இந்த ஷர்ட்ஸ் வித் ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸ், ஷர்ட்ஸ்னால் வந்துட்டு முன்னாடி ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸில் யூஸ் பண்ணப்பட்ட திங்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம ஷர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸ் இருக்கிற ஷர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இந்த பெரும்பலை அப்படின்ற ஏரியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்றதான் இந்த நியூஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்கலாம், எந்த ஏரியாவில் இப்போ ரீசெண்டாக வந்து இந்த ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் என்னத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா வந்துட்டு பெரும்பலை அப்படின்ற ஏரியா தான் வந்துட்டு அதுக்கு ஆன்சராக இருக்க போகுது. ஸோ இங்கே என்னென்ன வந்திருக்காங்க அப்படின்னா கிராஃபிட்டி மார்க்ஸ் ரிசம்பிளிங் ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸ். ஸோ இப்போ இதில் கண்டுபிடிச்ச திங்ஸில் வந்துட்டு மீன்ஸ் பாட்டோட துகடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த பானையில் இருக்க துகடுகள், ஓடுகள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதில் வந்துட்டு ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸோட இதுக்கு முன்னாடி எவ்வளோ நாளுக்கு முன்னாடி நம்ம பீப்புளோட சிவிலைசேஷன்லாம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம எக்ஸ்கவேட் பண்ணுற விதத்தில் இது அமைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதை தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி வந்து கேரி அவுட் பண்ணியிருக்காங்க, பெரும்பலை இன் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. இதில் ஜாமெட்ரிக் சிம்பிள்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்றதான் ஓவராலாக இதில் பேசியிருக்காங்க. TAHDCO அப்படின்னா என்ன? தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷனா எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் 1974 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அவங்க சைட்லேருந்து மறுபடியும் ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IATA சர்டிஃபிகேஷன். IATA அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன், அதான் வந்துட்டு நம்ம IATOன்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்துட்டு SC/ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெனிஃபிட் பண்ணுற விதத்தில் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து லான்ச் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் சொல்ல வராங்க. To help them get job opportunities in domestic and international airlines. Domestic airlinesலயும் சரி, இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ்லையுமே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணுற விதத்தில் இப்படி இந்த IATA சர்டிஃபிகேஷன் ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து ரீலான்ச் பண்ணியிருக்காங்க. யார் சைட்லேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த TAHDCO, தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஆஃப் ஆதி திராவிடர்ஸ், அந்த கார்பரேஷன் கீழே இதை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட் அண்ட் எக்ஸஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. லிமிட்னா நம்ம ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், அதை விட அதிகமாக அப்படின்னா வந்து எக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அதுதான் லிமிட் அண்ட் எக்ஸஸ் எதில் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்னா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிசர்வேஷன் வந்து 50% தான் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்திர சுவானே அப்படின்றது 1992 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தாண்டி எக்ஸஸாக வந்துட்டு ஒரு 65% ரிசர்வேஷன் இன் கேரிங் அவுட் ஃபார் எஜுகேஷன், எம்ப்ளாய்மெண்ட், இது ரெண்டு சைட்லையுமே வந்துட்டு ரிசர்வேஷன் வந்துட்டு கேட்டகரி வைஸ் பிரிப்பாங்கல்ல, அதை ஒரு 65% வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஒரு 50%லேருந்து 65ன்றது கொஞ்சம் அதிகமானதாக இருக்குது அப்படின்றதான் இதில் பேசியிருக்காங்க. இதில் என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். சீலிங் கொடுத்துருக்காங்க. சீலிங் எப்படின்னா என்ன? சீலிங்னா நம்ம மேலே டாப்பில் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அதான் மீன்ஸ் ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் தாண்டி போகிறது அப்படின்றதா சீலிங். அப்பர் லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. சீலிங் இந்த சென்ஸ் மேலே அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அப்பர் லிமிட் ஆன் சம்திங்,
இப்போ ஒரு அமௌண்ட்டில் வந்து இதான் இந்த அமௌண்ட்டில் லிமிட் அப்படின்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுதான் வந்துட்டு எவ்வளோ லிமிட் இருக்குது அப்படின்றது தான் இந்த சீலிங் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. ரெஜிம்ஸ் டெசிஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெஜிம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மீன்ஸ் என்னோட ரூலிங் டைமில், என்னோட கவர்மெண்ட் அப்போ என்கிட்ட அத்தாரிட்டி இருக்கிறப்ப, அத்தாரிட்டி இந்த சென்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம், சுப்ரீம் பவர் யார்கிட்ட இருக்குது, அவங்களோட டெசிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதான் ரெஜிம் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக இருக்குது. ஸ்டைமி கொடுத்துருக்காங்க. ஸ்டைமி அப்படின்னா என்ன, மீன்ஸ் ஒரு விஷயம் நடக்கிறத வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுற விதத்தில் இருக்குது. மீன்ஸ் ஒரு தடை, ஒரு பேரியர் போடுற மாதிரி அப்படின்றதான் வந்து நம்ம ஸ்டைமி அப்படின்னு சொல்லுவோம். டு ப்ரிவென்ட் ஆர் அப்ஸ்ட்ரக்ட் தி ப்ராசஸ் ஆஃப் சம்திங்னு சொல்லலாமா? டிப்ரைவ்டு செக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டிப்ரைவ்டுனா என்ன, ரொம்பவே சிவியராக சஃபர் ஆகிற பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்ல. மீன்ஸ் பேசிக் நீட்ஸே வந்து அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் டிப்ரைவ்டு செக்ஷன்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு சொல்லுவோம். லேக் ஆஃப் பேசிக் அமெனிட்டிஸ்னு சொல்லுவோமா? செகண்ட் எடிட்டோரியல் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விக்ரவாண்டி கான்ஸ்டிடியூவன்சியில் வந்து ஜூலை 10 அன்னைக்கு பை எலெக்ஷன் வந்து நடக்க இருக்குது. ஸோ அதை ஏஐஏடிஎம்கே மீன்ஸ் ஏடிஎம்கே கட்சியிலேருந்து அதை பாய்காட் பண்ண இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த செகண்ட் எடிட்டோரியலில் பேசியிருக்காங்க. பாய்காட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் என்ன, மீன்ஸ் ஒரு விஷயத்தை வந்து டிஸ்அப்ரூவ் பண்ணுறது. நம்ம சைட்லேருந்து என் பக்கம் வந்து நான் அதை டோட்டலாகவே ரெஃப்யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன்ல, அதுதான் மீன்ஸ் ரெஃப்யூஸ், டிஸ்அப்ரூவ் மீன்ஸ் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு டோட்டலாக புறக்கணிக்கிறது அப்படின்றது வந்து ஏடிஎம்கே சைட்லேருந்து பண்ண இருக்காங்க அப்படின்றதான் இந்த செகண்ட் எடிட்டோரியலாக இருக்குது. ஸோ இதில் என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். செல்டம் அப்படின்ற வேர்ட் கொடுத்துருக்காங்க. செல்டம் அப்படின்னா என்ன, மீன்ஸ் நான் அடிக்கடி இல்லாமல் எப்பயாவது போவேன் அப்படின்ற பட்சத்தில் சொல்லுவோம்ல. நாட் ஆஃபன், ரேர்லி, இன்ஃப்ரீக்வெண்ட்லி, எப்பயாதான் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போவேன் அப்படின்ற சொல்கிறப்ப செல்டம் அப்படின்ற வேர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அண்ட் தென் டிட்டரன் கொடுத்துருக்காங்க. டீட்டர் அப்படின்னா என்ன, மீன்ஸ் என்னை வந்துட்டு கொஞ்சம் என்னோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸை குறைக்கிற விதத்தில் இருக்குது. மீன்ஸ் உங்களோட டாக்ஸ் வந்து என்னை டிஸ்கரேஜ் பண்ணுற விதத்தில் இருக்குது அப்படின்றப்ப அவங்களோட டாக்ஸ் டிட்டரண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் வந்துட்டு டிட்டரண்ட் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் இருக்குது. டிட்டரண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா டு டிஸ்கரேஜ் மீன்ஸ் அடுத்தவங்களை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற விதத்தில் எந்த ஒரு ஆக்டிவிட்டி பண்ணாலுமே வந்துட்டு அதை நம்ம டிட்டரண்ட் அப்படின்னு சொல்லலாம். ரிசைண்ட் அப்படின்னா என்ன, மீன்ஸ் டு கேன்சல், டு ரிவோக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் ஒரு விஷயத்த கேன்சல் பண்ணுறது. ரிவோக், ரிப்பீல், ஆப்ரிகேட், இதெல்லாமே வந்துட்டு கேன்சல் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங்காக வருமா? ஸோ இதோட சேர்த்து ரிசைன்ட் அப்படின்ற வேர்டை நம்ம அடிஷ்னலாக ஞாபகம் வச்சுக்கலாம். அண்ட் தென் இதில் லாஸ்ட்டாக என்ன சொல்லி முடிச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த பொலிட்டிக்கல் கிளாஷ் வந்து நடக்க இருக்கிறது. ஸோ அதனால எலெக்ஷன் கமிஷன் சைட்லேருந்து நோ டாலரன்ஸ் ஆஃப் பிரைபரிக்கு வந்துட்டு எந்த விதத்துலேயும் வந்து டாலரன்ஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிலேருந்து கொடுக்கவே கூடாது அப்படின்னும், சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ரோல் வந்து ப்ளே பண்ண இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன்ஸ்லாம் நம்ம யாரை சொல்லுவோம், மீன்ஸ் ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க, ஒரு மானிட்டரிங் கமிட்டின்னு சொல்லலாமா, எல்லாமே வந்துட்டு ஒழுங்கா நடக்குதா அப்படின்னு பார்த்துக்கிறவங்க அப்படின்னு. மீன்ஸ் தே ஆர் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஸ்டேட் அண்ட் சொசைட்டி. ஸ்டேட்டில் இருக்கிற ஒரு வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்தாலும் கூட அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இந்த சிவில் சொசைட்டி ஆர்கனைசேஷன் சிஎஸ்ஓ வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட பங்கு இதில் ரொம்பவே முக்கியமாக இருக்குது அப்படின்றதான் சொல்லி இதை கன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கலில் எதை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்சஸ் இதுக்கு முன்னாடி வந்துட்டு 2011 தான் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. 2011 சென்சஸ் படி இந்தியாவில் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு 1.21 பில்லியன் பீப்புள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சென்சஸ் பற்றி பேசுகிறச்சில் எப்போ சென்சஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 1872 பார்த்தோம் அப்படின்னா இந்த 2011 கண்டக்ட் பண்ண சென்சஸ் வந்து 15th சென்சஸ். அதே ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் வச்சு கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 2011 கண்டக்ட் பண்ண சென்சஸ் தான் வந்து 7th சென்சஸாக இருக்குது. ஃபாதர் ஆஃப் சென்சஸ் அப்படின்னு நம்ம யாரை சொல்கிறோம் அப்படின்னா ஹென்ரி வால்டர், அவங்கள தான் வந்துட்டு நம்ம ஃபாதர் ஆஃப் சென்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இப்போ இந்தியா வந்துட்டு ஒன் அமாங் த ஃபியூ கண்ட்ரீஸ் இன் டிலேயிங் சென்சஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ்
நம்ம வந்துட்டு சென்சஸ் இன்னும் கண்டக்ட் பண்ணல. 2011க்கு அப்புறம் இன்னுமே கண்டக்ட் பண்ணாமல் இருக்கும். அதுக்கப்புறம் பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சு, அதுக்கப்புறமும் இன்னுமே நம்ம பண்ணலை அப்படின்றதான் வந்துட்டு இதில் பேசியிருக்காங்க. ஸோ போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு சின்ஸ் 2021 போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கு, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ சென்சஸ் வந்து ரொம்பவே முக்கியம். இட் பிளேஸ் அன் வைட்டல் ரோல் இன் ஐடென்டிஃபைங் பெனிஃபிஷியரிஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. மீன்ஸ் எவ்வளோ வந்துட்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து அலோகேட் பண்ணணும் அப்படின்றதே நமக்கு தெரியாது. எந்த அளவுக்கு பீப்புள் இருக்காங்க அப்படின்னு பார்த்து அனலைஸ் பண்ணிட்டு மீன்ஸ் என்ன இஷ்யூ இருக்கு, என்ன வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே வந்துட்டு சென்சஸ் தான் வந்துட்டு ரொம்பவே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது. அதை வந்துட்டு நம்ம இன்னும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆப்சன்ஸ் ஆஃப் சென்சஸ் எடுக்காததுனால நிறையவே வந்துட்டு கான்சிக்வன்சஸ் ஏற்பட இருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்ல வராங்க. அண்ட் தென் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அமங் பிரிக்ஸ் நேஷன்ல வந்துட்டு நம்மளுமே வந்துட்டு ஒரு மெம்பரா. ஸோ பிரிக்ஸ் அப்படின்றதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்க இருக்கு, ஷெங்காயில் இருக்கு. ஸோ இந்தியா ஹஸ் நாட் கண்டக்டட் த சென்சஸ் வித் அதர் ஹேவிங் டன் டியூரிங் ஆர் ஆஃப்டர் த பேண்டமிக் அப்போவே வந்துட்டு நிறைய நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரிஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு சென்சஸ் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. இல்லை அப்படின்னா ஆஃப்டர் த பேண்டமிக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இன்னுமே பண்ணல. வி ஆர் ஒன் அமங் ஃபியூ கண்ட்ரிஸ் இன் டிலேயிங் சென்சஸ் அப்படின்றதா இந்த ஆர்டிக்கல்ல பேசியிருக்காங்க. இந்த நியூஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இயர்ஸ் கழிச்சு இந்தியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணிட்டோம் அப்படின்றதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு ஒரு பைலேட்ரல் நேவல் எக்ஸசைஸ் வந்து போட்டிருப்பாங்க நேவி செக்டார்ல இருந்து. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திரா அப்படின்ற ஒரு பைலேட்ரல் செக்டர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த இந்திரா அப்படின்ற எக்ஸசைஸ் வந்து எந்த ரெண்டு நேஷன்ஸ்க்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் இப்போ ஒரு லாஜிஸ்டிக்ஸ் அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணியாச்சு அப்படின்றதான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ரஷ்யா அப்ரூவிங் த டிராஃப்ட் அக்ரிமெண்ட், ரஷ்யா வந்து ரொம்ப நாள் கழிச்சு ரொம்ப வருஷங்கள் கழிச்சு இதுக்கு வந்துட்டு ஒரு அப்ரூவ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மிலிட்ரி டு மிலிட்ரி எக்ஸ்சேஞ்ச், மீன்ஸ் நம்மளோட வெப்பன்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற விதத்தில் தான் இந்த ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் என்னென்னலாம் இன்வால்வ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் பிட்வீன் ட்ரூப்ஸ் அப்படின்னா என்ன, சோல்ஜர்ஸ், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த சோல்ஜர்ஸ், சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ், மிலிட்ரி கியர்ஸ், மீன்ஸ் ரெண்டு கண்ட்ரீஸ்க்கு இடையில சப்ளை ஆஃப் வெப்பன்ஸ் பண்றதுக்கான ஒரு அக்ரிமெண்ட்டாக தான் இது இருக்கு. இப்போ ரீசெண்டாக இந்தியாவும் ரஷ்யாவும் வந்துட்டு இதை நம்ம சைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றதான் இந்த நியூஸ்ல சொல்லியிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்பக் அப்படின்ற ஒரு ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிளை வந்துட்டு இஸ்ரோ வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மீன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக அதோட டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணியாச்சு, மீன்ஸ் அதோட ட்ரையல்ஸ் எல்லாமே அது பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி தான் இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏரோநாட்டிக்கல் டெஸ்ட் ரேஞ்ச் எங்கே கண்டக்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரதுர்கா கர்நாடகா அப்படின்ற ஏரியாவில் கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இந்த புஷ்பக் அப்படின்ற ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் ஹேஸ் பாஸ்ட் த டெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோனாமஸ் லேண்டிங் கேப்பபிலிட்டி ஆஃப் வெஹிக்கிள் அண்டர் மோர் சேலஞ்சிங் ரிலீஸ் கண்டிஷன்ஸ், மீன்ஸ் ஆட்டோனாமஸ் அப்படின்னா என்ன, செல்ஃபா தன்னைத்தானே அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ செல்ஃபாகவே வந்துட்டு லேண்டிங் கேப்பபிலிட்டி, அதோட லேண்டிங் கேப்பபிலிட்டி வந்து ரொம்பவே கரெக்டாக சேலஞ்சிங் ரிலீஸ் கண்டிஷன்ஸ் வந்து என்ன இருந்தாலுமே வந்துட்டு அதில் வந்துட்டு கேப்பபிலிட்டி ஆஃப் வெஹிக்கிள் ஃபார் லேண்டிங் வந்து நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த புஷ்பக் அப்படின்ற ரீசெண்டாக இஸ்ரோ கண்டக்ட் பண்ண டெஸ்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லி டன் அப்படின்றதான் இந்த நியூஸில் சொல்லியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் நியூஸ் வந்தாச்சு. ஸ்போர்ட்ஸ் நியூஸில் வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் வந்து எங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கசகஸ்தானில் நடந்துட்டு இருக்கு. கசகஸ்தானில் ஆல்மெட்டி அப்படின்ற ஏரியாவில். ஸோ ஆல்மெட்டி அத்லெட்டிக்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் லாங் ஜம்பில் கோல்டு யாரெல்லாம் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இந்த நியூஸாக இருக்கு. நயானா ஜேம்ஸ் அப்படின்றவங்க விமென்ஸ் லாங் ஜம்ப் டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க வித் 6.39 மீட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதே விமென்ல வந்துட்டு நயானா ஜேம்ஸ் அப்படின்றவங்க மென்ஸ் ஹை ஜம்ப் கோல்டு வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்வேஷ் குஷாரே அப்படின்றவங்க வின் பண்ணியிருக்காங்க. மீன்ஸ் இந்த வேர்ல்டு அத்லெட்டிக்ஸ் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய வேண்டிய விஷயமா இருக்கு. விமன் லாங் ஜம்ப்லையும் மென் லாங் ஜம்ப்லையுமே வந்துட்டு யார் கோல்டு வின் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ இன்னைக்கான நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.